أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى وسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றி அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி எல்லா விதமான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். திங்கட்கிழமை மாலையிலே ஒவ்வொரு வாரமும் நாம் அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பல பக்கங்களை நாம் தொடர்ச்சியாக சீரத்துன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாயகம் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே எப்படி தாவா செய்தார்கள், அந்த தாவாவிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வினுடைய அந்த ஓரிரை கொள்கையை சொல்ல வந்த நேரத்தில் எப்படியெல்லாம் அவர்கள் சவால்களை எதிர்கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை பின்பற்றி அவர்களுடைய உயிருக்கு உயிரான தோழர்கள் சஹாபா பெருமக்கள் என்னவெல்லாம் துன்புறுத்தல்களை எதிர்கொண்டார்கள் என்பதை பற்றியும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள், அம்மார் இப்னு யாசர் அவருடைய தந்தை யாசர், தாய் சுமையா, அதுபோல ஷுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு என்று பல சஹாபாக்கள் இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் என்னென்ன துன்பத்திற்கு உள்ளானார்கள், எவ்வளவு பெரிய அநியாயங்களை எதிர்கொண்டார்கள், தாங்கிக் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் சென்ற வகுப்பிலே நாம் மிக விரிவாகவே நாம் பார்த்தோம். இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள், குறைஷி இறை நிராகரிப்பாளர்கள் எப்படிப்பட்ட தாக்குதல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை பற்றிய சில செய்திகளை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களை பிடிக்காத நபர் என்று யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா மக்களும் பெருமானாரை விரும்பக்கூடிய
ஒரு விதத்தில் தான் அல்லாஹு தஆலா பெருமானாரை வைத்திருந்தான். மிக கம்பீரமானவர்களாக இருப்பார்கள், ஆனால் எளிமையானவர்களாக இருப்பார்கள். புன்முறுவல் பூத்தவர்களாக இருப்பார்கள். யாரும் எந்த நேரத்திலும் பெருமானாரை தொடர்பு கொள்ள முடியும் என்கின்ற விதத்திலே அவர்கள் மிகவும் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயங்களில் ஒன்று என்னவென்றால், அவர்களை அமீன் என்றும் சாதிக் என்றும் உண்மையாளர்கள் என்றும் உலகமே ஒற்று கொண்டிருந்தது. அந்த அரபு சமுதாய மக்கள் அனைவரும் ரசூலுல்லாவை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லோருடைய மனதிலும் பதியக்கூடியவர்களாகவும் மதிப்பும் மரியாதையும் மிக்கவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். யாருக்கு மத்தியிலே? குறைஷி மக்களுக்கு மத்தியிலேயே. எப்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்தார்களோ அப்பொழுதிருந்து அவர்கள் அப்படியே எதிர்மறையாக மாறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி எதிர்க்கக்கூடிய வகையில் இருந்தவர்களும் கூட நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கவில்லை, நேரடியாக அவர்களை துன்புறுத்தவில்லை. எதுவரை என்றால், பெருமானாருக்கு பக்கபலமாக அவர்களை வளர்த்து வந்த அபூ தாலிப், பெருமானாருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் இருக்கின்ற வரையிலே பெருமானாரை யாராலும் சீண்டிவிட முடியாத அளவிற்கு, அதாவது நேரடியாக தாக்க முடியாத அளவிற்கு அவர்கள் பார்த்து கொண்டார்கள். எனவே மறைமுகமாக அவர்கள் இழிவுபடுத்த நினைத்தாலும், மறைமுகமாக குறைஷிகள் பெருமானாரை தாக்க நினைத்தாலும் கூட நேரடியாக அவர்களால் இன்றும் செய்ய முடியாத அளவிற்கு அபூ தாலிப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காப்பாளராகவும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரணாகவும் பாதுகாப்பு அரணாக இருந்து வந்தார்கள். எனவேதான் இந்த குறைஷி மக்களுக்கு பெருமானார் மீதுள்ள அந்த பகை அதிகமாகி என்ன பகை? தனிப்பட்ட பகை அல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மூதாதையர்களை இவர் தவறு என்று சொல்கின்றார். மூதாதையர்கள் பின்பற்றி வந்த மார்க்கத்தை, பல தெய்வ கோட்பாடுகளை, இறைவன் ஒருவன் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்கு எதிரான கொள்கையை இவர் தவறு என்று சொல்கிறார். இவர் குறை கூறுகிறார். எங்களில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை எல்லாம் மூடர்களாக ஆக்குகிறார். எனவே அவரை நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், அபூ தாலிப் அங்கே குறுக்கே இருக்கின்றார். எனவே இவர்கள் ஆரம்பத்தில் என்ன செய்கிறார்கள்? அபூ தாலிபிடத்திலே சென்று நாம் முதலிலே பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று அபூ தாலிபிடத்தில் நெருங்குகிறார்கள். குறைஷி தலைவர்கள் எல்லாம் அபூ தாலிபிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள், அபூ தாலிப் அவர்களே, நிச்சயமாக உங்களுடைய சகோதரருடைய மகன் எங்களுடைய கடவுள்களை திட்டுகிறார், எங்களுடைய கடவுள்களை நாங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை எல்லாம் குறை சொல்கிறார். எங்களுடைய அறிஞர் பெருமக்களை எல்லாம் மூடர்களாக அவர் நினைக்கின்றார், மூடர்களாக ஆக்குகிறார். நாங்கள் எல்லாம் வழிகட்டவர்கள் என்று சொல்கிறார். நாங்கள் எல்லாம் தவறான ஒரு பாதையில் இருக்கிறோம் என்று சொல்கிறார். நீங்களோ அவருக்கு நெருக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறீர்கள். எனவே நான் உங்களிடத்தில் நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எனவே நீங்கள் உங்களுடைய சகோதரருடைய மகனை தடுத்து நிறுத்த வேண்டும். உங்களுடைய சகோதரருடைய மகனை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும், அல்லது அவரை எங்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். ஒன்று நீங்க தடுத்து நிறுத்துங்க, அப்படி முடியலன்னா அவரை எங்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். நாங்கள் என்ன செய்து கொள்வோம் என்பதை நாங்களே முடிவெடுத்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அபூ தாலிப் அவர்களை முதல்ல ஆரம்பத்தில் சமாதானப்படுத்தி, நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, போங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட எல்லாம் பேசிக்கிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி முதலில் அனுப்பி வைத்து விடுகிறார். அனுப்பி வைத்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எதுவுமே சொல்லிக்கல.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த அழைப்பு பணியையும் இறை பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி செய்து கொண்டே இருப்பது அந்த மக்கத்து குறைஷிகளுக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தியது. நாங்க போய் அந்த அபு தாலிபிடத்தை சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த முஹம்மத் இந்த பரப்புரையை பேச்சை கைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார், எல்லோரையும் அழைத்து கொண்டு இருக்கிறாரே, எனவே இன்னும் நாம் கடுமையான ஒரு முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். எனவே மறுபடியும் நாம நேர போய் அபு தாலிபை பேசுவோம், அவரிடத்தில் சென்று பேசுவோம், அவரிடத்தில் சென்று வார்னிங் கொடுப்போம். ஆனால் இந்த முறை மென்மையாக நாம் கோரிக்கையாக வைக்கப் போவது இல்லை. இந்த முறை அவரை நாம் கடுமையாக கண்டிக்க வேண்டும், கண்டிப்போடு சென்று அவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். வந்து சொல்கிறார்கள், அபு தாலிபே, நீங்க ரொம்ப வயசுல மூத்தவங்க, மதிப்பு மிக்கவர், உங்களுடைய சகோதரருடைய மகன், நாங்கள் இவ்வளவு சொல்லியும் கூட, நீங்கள் தடுத்து நிறுத்த சொல்லியும் கூட, உங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் கூட நீங்கள் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எங்களுடைய அறிஞர்களை மூடர்களாக ஆக்குகிறார், எங்களுடைய தெய்வங்களை இல்லை என்று சொல்கிறார், குறை சொல்கின்றார். எனவே நீங்கள் இந்த முறை நாங்கள் இதை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்க மாட்டோம். எனவே எங்களுக்கு இப்பொழுதே முடிவு தெரிந்தாக வேண்டும். நீங்கள் அவரை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் உங்களுக்கு எதிராக, உங்களுடைய சகோதரருடைய மகனுக்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போர் செய்வோம் என்று சொல்கிறார்கள். இந்த தடவை கடுமையாக, நாங்கள் உங்களுக்கு எதிராகவும் உங்களுடைய சகோதரர்களுடைய மகனுக்கு எதிராகவும், அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் மிக கடுமையாக நாங்கள் போர் செய்வோம். அந்த போரிலே ஒன்று நீங்க ஜெயிக்கணும் அல்லது நாங்க ஜெயிக்கணும், அல்லது 2 பேர்ல யாராவது ஒரு குரூப் சாகணும். எனவே இவ்வளவு கடுமையாக நாங்க சொல்றோம், நீங்கள் நிறுத்தியே ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு அச்சுறுத்தல்களை சொன்னதற்கு பிறகு அபு தாலிப் அவர்களுடைய மனம் ஒரு கனத்த ஒரு பாரத்தை உணர்ந்தது. இவ்வளவு கடுமையானவர்களாக கடினமான முறையில் வார்த்தைகளை சொல்லி என்னுடைய அன்பு சகோதரனுடைய மகனை நிறுத்த சொல்லுகிறார்களே என்று மனவேதனையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொல்லுகின்றார், என்னுடைய அருமை சகோதரருடைய மகனே, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் ரொம்ப தளர்ந்து விட்டேன், தாங்க முடியாத இந்த கஷ்டத்தை நீங்கள் எனக்கு கொடுக்காதீங்க, மனசுல தாங்க முடியாத ஒரு வலியை எனக்கு கொடுக்காதீங்க. உங்களுடைய கூட்டத்தார்கள், குறைஷிகள் தலைவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அவரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று எல்லாம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள், மிக கடினமாக சொல்லுகிறார்கள். எனவே என்னுடைய பெரிய தந்தையினுடைய மகனே, என்னுடைய சகோதரருடைய மகனே, நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுருங்க என்று சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ தாலிப் அவர்கள் மட்டும்தான் அரணாக இருந்து பாதுகாவலராக இருந்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு என்ன உணர்வு என்றால், நமக்கு இவ்வளவு பாதுகாப்பாக இருந்தவரையே இவர்கள் இவ்வளவு அசைத்து பார்த்து அவருடைய மனதையே கஷ்டப்படக்கூடிய அளவிற்கு ஆக்கிவிட்டார்களே என்று சொல்லி மனம் கவலைப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லையா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை இடத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய அருமை பெரிய தந்தை அவர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக யா அம் வல்லாஹி லவ் வலஉ அஷம்ஸ ஃபீ யும்னா வல் கமர ஃபில் யுஸ்ரா. அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய பெரிய தந்தை அவர்களே, என்னுடைய வலது கரத்தில் சூரியனை கொண்டு வைத்தாலும், என்னுடைய வலது கரத்திலே சூரியனை நீங்கள் கொண்டு வைத்தாலும், என்னுடைய இடது கரத்திலே சந்திரனை கொண்டு நீங்கள் கொடுத்தாலும், இந்த
இந்த உலகத்தில் மிக சக்தி வாய்ந்தது என்று சொன்ன அந்த சூரியனும் சந்திரனும் இவை இரண்டையும் கொண்டு வந்து என்னுடைய கைகளில் நீங்கள் கொடுத்தாலும் நிச்சயமாக இந்த அல்லாஹ்வினுடைய இறைப்பணியை என்னால் நிறுத்திவிட முடியாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்யும் வரை அல்லது நான் அழியும் வரை இதை நான் விடமாட்டேன் என்று சொன்னார்கள். இதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து சொல்ல சொன்னாங்க, அபு தாலிப் அவர்களே, இந்த முஹம்மதுக்கு என்னதான் வேணும்? இந்த முஹம்மதுக்கு என்ன வேணும்? இந்த உலகத்திலேயே ஆட்சி அதிகாரம் வேணுமா? இந்த மக்கத்தில் குறைஷிகளுடைய தலைவர்களில் ஒரு தலைமை பண்பு வேணுமா? தலைமைத்துவம் பொசிஷன் வேணுமா? நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அவரை ஒரு தலைவராக நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அல்லது அவரிடத்தில் காசு பணத்துக்கு எதிர்பார்க்கிறாரா? கொட்டி கொடுக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய காசு பணம் அனைத்தையும் கொட்டி கொடுக்கிறோம். அல்லது அழகான பெண் வேண்டுமா? அழகான பெண் இங்க இந்த ஜில்லாவிலேயே, இந்த ஊர்ல, இந்த நாட்டிலேயே அழகான பெண்ணை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவருக்கு பிடித்தவர்களை நாங்கள் மனம் முடித்து கொடுக்கிறோம். இந்த உலகத்துல பொண்ணு, புகழ், ஸ்டேட்டஸ், பொசிஷன், இதுக்கு மயங்காதவன் யாரும் இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனிதன் இதுல வீக்னஸா இருப்பான். அல்லது பெண், பொருள், பணம், காசு பணம், இதற்கு மயங்காதவன் யாராலும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வந்துவிட்டால் இவை அனைத்தையும் காட்டிலும் இறைவனுடைய மார்க்கமும் சத்திய மார்க்கமும் தான் உரித்தானது, மிகவும் மேலானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு உணர்த்தி காட்டினார்கள். எனவேதான் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, என்னுடைய வலது கரத்தில் சூரியனையே கொண்டு வந்து வைத்தாலும் உங்களால முடியாது. அப்படி ஒருவேளை முடிந்ததென்றால் நீங்க அதை கொண்டு வந்து கையில கொடுத்தாலும், இங்க இருக்கக்கூடிய காசு பணம், பெண்கள், அழகிகள் என்ன, சந்திரனையே கொண்டு வந்து, சூரியனை கொண்டு வந்து என்னுடைய கைகளில் தந்தாலும், சந்திரனை கொண்டு வந்து என்னுடைய கைகளில் கொடுத்தாலும், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதை விட இவை அனைத்தும் எனக்கு அற்பமானவை, எனவே நான் அதை விடவே மாட்டேன் என்று சொல்லி இருந்த அந்த மன உறுதியை, டிட்டர்மினேஷன், அந்த மன உறுதியை பார்த்தவுடன் அங்க அபு தாலிப் முடிவு செய்து விடுகிறார், நாம கேட்டதே தவறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அப்படியே சொல்லுகிறார், என்னுடைய சகோதரருடைய மகனே, உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன நீங்க உறுதியா எந்த விஷயத்துல இருக்கிறீர்களோ அதிலே உறுதியாக இருங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்கள். உங்களுக்கு என்னுடைய கடைசி உயிர் மூச்சு இருக்கின்ற வரையிலும் உங்களுக்கு நான் பாதுகாவலாக இருப்பேன். உங்களை என்னை தாண்டி தான் யாரும் வர முடியாது. நான் இருக்கின்ற வரையிலே என்னை தாண்டி யாராலும் உங்களை தொட முடியாது என்கின்ற அளவிற்கு அவர்கள் சொல்லி கவிதையும் பாடுகிறார். அல்லாஹ்வின் மீது சத்தியம், அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும், யாரு? இந்த குறைஷிகள் தலைவர்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் உங்களை நெருங்க முடியாது. நான் இந்த மண்ணிலே இருக்கின்ற வரையிலே உங்களுடைய விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். உங்களுடைய விஷயத்தை, நீங்கள் கொண்டு வந்த சத்தியத்தை வெளிப்படையாக சொல்லுங்கள். உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, கண் குளிர்ச்சியாக நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று இந்த கவிதையோ பாடி தன்னுடைய அருமை சகோதரனுடைய மகனுக்கு ஆர்வமூட்டி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மன உறுதி, எனக்கு இஸ்லாத்தை, மார்க்கத்தை மேலோங்க செய்வதை விட, இஸ்லாமிய தாவாவை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தி எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வை பற்றி சொல்வதை விட எனக்கு எதுவும் பெரிதல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன உறுதியோடு அன்று பதில் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தாமல் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடர்வதை பார்த்த அந்த குறைஷிகள் தாங்க முடியல. அவங்களுக்கு மேலும் மேலும் கோபம் அதிகம் அடைந்தது. அபு தாலிபிடத்திலே, அபு தாலிபும் கூட இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
தடுக்க முடியவில்லை. நம்மிடத்தில் இருந்த நம்முடைய கொள்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர், நம்முடைய இனத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அபூ தாலிப் நம்மையே பிரிகின்ற வரை நம்மை எதிர்க்கவும் அவர் துணிந்து முஹம்மது அவர்களுக்கு சப்போர்ட் செய்கிறார்கள் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இன்னும் ஒருபடி மேலே போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறுத்துவதற்காக என்ன செய்கிறார்கள் என்றால், வலீத் அப்படிங்கிறவனுடைய மகன் உமாரா என்று சொல்லக்கூடியவரை அழைத்து கொண்டு அபூ தாலிபிடத்தில் வர்றாங்க. அபூ தாலிபிடத்திலே வந்து சொல்கிறார்கள், இதோ வலீதினுடைய மகன் உமாரா, இவரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இவர் அழகான வாலிபர், இவர் எல்லா திறமையும் மிக்கவர், எல்லா பணிவிடையும் செய்யக்கூடியவர், எல்லா காரியங்களிலும் தேர்ச்சியானவர், மிகவும் நல்ல பண்புள்ளவர். இதோ இவரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இவரை வைத்துக்கொண்டு இவருக்கு உள்ள எல்லா சலுகைகளும் எல்லா உரிமைகளும் இவர் மீது உங்களுக்கு உண்டு. எனவே இவரை நீங்கள் வைத்துக்கொண்டு உங்களுடைய மகனாக வைத்துக்கொண்டு உங்களுடைய மார்க்கத்தையும் என்னுடைய மார்க்கத்தையும் எங்களுடைய மூதாதையர்களையும் எங்களுடைய தெய்வங்களையும் குறை சொல்லி கொண்டிருக்கிறாரே முஹம்மது, உங்களுடைய சகோதரருடைய மகன், அவரை எங்களிடத்துல ஒப்படைச்சிருங்க. எப்படி? இந்த வலீதுடைய மகன் உமாராவை நீங்கள் வைத்துக்கொண்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், முஹம்மதை எங்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். நீங்கள் வேண்டால், உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு நீங்க உங்களுடைய அண்ணன் பிள்ளை தான் இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பிள்ளை இல்லையே, மகன் இல்லையே என்ற குறையை நாங்கள் நிவர்த்தி செய்து வலீதை எங்களுடைய ஊர்லேயே ரொம்ப திறமையான நல்ல அழகான மனிதராக இருக்கக்கூடிய வலீதுடைய மகன் உமாராவை உங்களிடத்துல கொடுத்துட்றோம். முஹம்மதை எங்களிடத்துல ஒப்படைச்சிருங்க, நாங்கள் முஹம்மதை கொலை செய்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். முஹம்மதை நாங்கள் கொலை செய்து கொன்று விடுகிறோம், நீங்க அந்த வலீதுடைய மகனை பிள்ளையாக நினைத்து வைத்துக் கொண்டுகள் என்று சொன்னவுடன் அபூ தாலிப் அவர்களுக்கு கோபம் அதிகமாகி அவர்கள் சொல்லுகிறார்கள், இது என்ன ஒரு டீல், இது என்ன ஒரு வியாபாரம், இது என்ன வியாபாரம்? உங்களின் புறத்திலிருந்து ஒருவரை எனக்கு மகனாக கொடுப்பீர்கள், அவர்களை நான் ஊட்டி வளர்க்க வேண்டும், என்னுடைய மகனை நீங்கள் கொலை செய்வீர்களா? உங்களுடைய மகனை எங்க வீட்டில் நான் ஊட்டி வளர்க்க வேண்டும், ஆனால் என்னுடைய பிள்ளை, என்னுடைய தம்பியினுடைய பிள்ளையை நாங்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், அவரை நீங்கள் கொல்லுவீர்களா? இது என்ன வியாபாரம் என்று மிக கடினமாக கேட்டுக்கொண்டார். கேட்டுக்கொண்டு அதை நிராகரித்து விட்டார். நிராகரித்து விட்டு அங்கே முத்தாம் இப்னு அதி என்பவன் இருந்தான். அவன் சொன்னான், அபூ தாலிபே, உம்முடைய கூட்டத்தார் உமக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு தீர்வை உனக்கு சொல்லி இருக்கிறாங்களே, இந்த தீர்வையும் நீங்கள் மறுத்து விடுகிறீர்களா? இவ்வளவு நேரம் உங்களுக்கு நல்ல நல்ல ஆஃபர்லாம் கொடுத்தாங்க, அந்த ஆஃபரெல்லாம் நீங்க விட்டுட்டு போறீங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு பிள்ளைக்கு பிள்ளை கிடைச்சிரும், முஹம்மதை விட்டுருங்க, அவரை கொண்டு வரட்டும் அவங்க. ஆனா நீங்க என்னன்னு சொன்னா இதையும் ஏற்க மறுக்கிறீர்களே என்று சொன்னவுடன் அபூ தாலிப் அவர் மீதும் கோபம் கொண்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் நீதம் காட்டவில்லை, இதுல நீதம் என்று ஒன்று இல்லை, இதுல அதில் இல்லை, இதுல ஜஸ்டிஸ் இல்லை. நீங்கள் அபூ தாலிப் சொன்னாரு, நீ என்னை கைவிடு, எனக்கு நீ சப்போர்ட்டா இருக்க வேண்டிய நீ என்னை கைவிட்டு விட்டு அவர்களிடத்தில் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டு எனக்கே நீ துரோகம் செய்கிறாயா என்றெல்லாம் கடிந்து பேசி அதை மறுத்து திரும்ப அனுப்பிவிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் இருக்கின்ற வரை அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு உயிருக்கு உயிராக தன்னுடைய தம்பியினுடைய மகனை அபூ தாலிப் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று, கொல்ல முடியவில்லை என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த அவர்களுடைய அந்த ஆணவத்தினுடைய பசியை எப்படியாவது அவர் இறக்க வேண்டும், அந்த பசிக்கு தீனி வேண்டும் என்பதற்காக பல விதத்திலே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுமைகளை அவிழ்த்து விட்டு கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் வீழ்த்த வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா கூட அத்தா கூட பிறந்த இன்னொருத்தர் யாருன்னா அபு லஹப். அபு லஹபுடைய மகன்கள் 2 பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்திருந்தாங்க. சம்பந்தியும் கூட. ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மகள்கள் உம்மு குல்சூம், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்களுக்கு அபூ லஹபினுடைய மகன்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்திருந்தாங்க. எப்ப ரசூலுல்லாஹ் மீது இவ்வளவு வெறுப்பு ஏற்பட்டதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை இந்த உலகத்தில் நிறுத்தாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, அதை பார்த்தவுடன் தன்னுடைய மகனை வேண்டுமென்றே சொல்லி தன்னுடைய மருமகள்களை கொடுமை செய்ய வைத்தான். யார்? அபூ லஹப். கொடுமை செய்வது மட்டுமல்ல, விவாகரத்து செய்ய வேண்டும், உடனே அவர்களை வெட்டிவிட வேண்டும் என்று தன்னுடைய மகன்களை வலியுறுத்தி 2 பேரையும் விவாகரத்து செய்ய வைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த தகப்பனுக்கு தன்னுடைய மகள் வாளாவெட்டியாக இருந்தால் பிடிக்கும்? எல்லாம் கஷ்டம். தன்னுடைய அருமை மகள்கள் வீடு திரும்புகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு தாக்கத்தை, அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க அந்த குடும்பமே வேற யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்த அத்தா கூட பிறந்தவங்க தான் குடும்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு மனவேதனைக்குள்ளாக்க வேண்டுமோ அவ்வளவு மனவேதனைக்குள்ளாக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் மகன் முஹம்மது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகன் அப்துல்லா, சின்ன வயசுலேயே ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா எடுத்து விட்டான், இறந்து விட்டார்கள். இப்ராஹிம் இறந்து விட்டார். முஹம்மது என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மகன் அவரும் இறந்து விடுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்தவுடன் பயங்கரமாக அதை கொண்டாடினா அபூ லஹப். கொண்டாடினா சந்தோஷமாக தன்னுடைய தோழர்களிடத்திலெல்லாம் போய் என்ன சொன்னா, இதோ முஹம்மத் சந்ததியற்றவராக மாறிவிட்டார், இதோ முஹம்மத் குழந்தை இல்லாம அவருடைய பிள்ளை இறந்துட்டாரு, சந்ததியற்றவராக மாறிவிட்டார் என்ற சுப செய்தியை எல்லோரும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தோழர்களுக்கு மத்தியிலே சொல்லி கொண்டாடினான். அதை ரசூலுல்லாஹ் துக்கத்தில் இருந்தால் அந்த துக்கத்தில் சந்தோஷப்படக்கூடியவனாக இருந்தான். யார் தெரியுமா? இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன் முதலிலே சந்தோஷப்பட்ட ஒரு நபரும் இதே அபூ லஹப் தான். எப்படி சந்தோஷப்பட்டான் தெரியுமா? அபூ லஹப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் ஆமினா அம்மையார் பெருமானாரை பெற்றவுடன் கையில் ஏந்தி அந்த பார்த்த அந்த குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தியை உம்மு ஐமன் என்று உம்மு சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேர வந்து அபூ லஹபிடத்தில் சொன்னார்கள். அபூ லஹபுடைய அடிமைதான் அந்த பெண்மணி. தன்னுடைய அடிமை வந்து இந்த செய்தியை, பெருமானார் பிறந்த செய்தியை சொன்ன உடனேயே அபூ லஹப் ஏற்பட்ட சந்தோஷம் இருக்கு இல்லையா, என்னுடைய சகோதரன் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்ல வந்த அந்த சுப செய்தியை கொண்டு வந்த அந்த அடிமை பெண்ணை அன்றே அந்த நிமிடமே உரிமை விட்டார். ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்ட அதே அபூ லஹப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளை இறந்தவுடன் அதை கண்டு ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு எல்லோரிடத்தும் சொல்லி கொண்டாடுறான். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொன்னதற்காக இவ்வளவு வெறுப்பை உமிழக்கூடியவராக மாறினான். ஹஜ்ஜுடைய காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களை தேடி தேடி போய் இஸ்லாத்தினுடைய செய்திகளை மக்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் போய் சொல்லக்கூடிய சமயத்தில் இந்த அபூ லஹப் என்ன செய்வான்னு சொன்னா, பின்னாடியே வந்து இவர் பொய்யர், இவரை நம்பாதீங்க, இவர் பொய்யர், இவரை நம்பாதீங்கன்னு சொல்லுவான். ரசூலுல்லாஹ்
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கஷ்டப்பட்டு அந்த சந்தையிலும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அந்த மக்கள் கூடக்கூடிய இடங்களிலும் போய் சொல்லும் பொழுது பின்னாடியே வந்து இவர் சொல்லுவானா, இவர் பொய்யர், இவர் உண்மையானவர் இல்லை, இவர் சொல்லாதீங்க. உண்மையாளர் சாதிக்குல் அமீன் என்று சொன்ன வாய்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு வந்து சொல்லக்கூடிய சமயத்திலே அப்படியே மாற்றமாக என்ன சொன்னாங்கன்னா, இவர் பொய்யரு, அதனால இவர் பேச்சை நம்பாதீங்க. இந்த உலகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னா, இந்த உலகத்துல நேர்மையாகவும் இஹ்லாஸாகவும் நல்லது செய்தால் நிச்சயமாக உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். எதிர்க்கக்கூடியவர்கள் சத்தியத்தை இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் நீங்க நல்லவனா வாழ்றதுதான் பெரிய கஷ்டம். கெட்டவனா வாழ்ந்துடலாம் ஈஸியா. நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு அடுக்கடுக்காக உங்களுக்கு ஃபித்னாக்களும் அடுக்கடுக்காக கஷ்டங்களும் துன்பங்களும் எங்கிருந்தோ வந்து கொண்டே இருக்கும். அது எல்லாம் உங்களை ஆட்டி பார்க்கும், உங்களை ஆட்டி பார்க்கும். நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் வளைந்து கொடுக்கிறீர்கள் என்று உங்களை ஆட்டி பார்க்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும். நம்ம அதுக்கெல்லாம் ஆடிடக்கூடாது. அல்லாஹ்வின் மீது உறுதியும் மன உறுதியும் எண்ணங்களில் நேர்மையான இஹ்லாஸும் சுத்தமான நீயத்தும் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் எந்த ஒரு கஷ்டமும் நம்மை ஆட்டி பார்த்தாலும் நாம் மிக திடமாக இருப்பதற்கு அல்லாஹ் சக்தியை நமக்கு கொடுப்பான். எதிர்பாராத புறத்திலிருந்து உதவியையும் அல்லாஹ் கொடுப்பான். அது எல்லா விஷயத்திலையும் பொருந்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அவர்களை மன ரீதியாக உடல் ரீதியாக கஷ்டப்படுத்த வேண்டும் என்று சத்தியத்தை சொன்ன ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு இவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் ஓடி வந்து அவரை ரசூலுல்லாஹ் பொய்யர் இவரை நம்பாதீர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, அபூலஹப் என்ன செய்வானா, சின்ன சின்ன பொடிக்கல்லை எல்லாம் பொறுக்கி வைத்து கொண்டு, இன்னைக்கு நாம பொடிசான கற்களை எடுத்துக்கொண்டு ஷைத்தானுக்கு கல் எறிகிறோம்ல, பொடி கற்களை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது நின்று மார்க்கத்தை சொல்லுகிறார்கள் என்றால் பின்னாடி இருந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அவரை நோக்கி வெறிவானாம் அந்த கல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிடரி மண்டையிலும் முதுகிலும் தலையிலும் பட்டு ரத்தம் கசிக்கக்கூடிய அளவிற்கு அவன் கல்லை வெட்டி எறியக்கூடியவர்களாக இருந்தான் அபூலஹப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மையாக இருந்த காரணத்தினால், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பற்றி சொன்ன காரணத்தினால், சத்தியத்தை இந்த உலகத்தில் சொன்னதுக்காக இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கி கொண்டிருந்தார்கள். அவன் மட்டும் இல்லை, அவனுடைய குடும்பமே, அவனுடைய மனைவி உம்மு ஜமீல் இந்த 2 பேரையும் பற்றி தான் அல்லாஹ் தஆலா தெளிவாக இந்த கியாமத் நாள் வரையிலும் அந்த குர்ஆனிலே வசனத்தை ஒரு சூறாவியை இறக்கினான். தப்பத் யதா அபி லஹபின் வ தப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை முதலிலே சொன்ன பொழுது சொல்லி அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி அனைவருக்கும் விருந்து வைத்து, இதோ அந்த மலைக்கு பின்னாடியிலிருந்து ஒரு கூட்டம் வருகிறது என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். எல்லாரும் சொன்னாங்க நம்புவோம், உங்களையே நாங்கள் நம்ப மாட்டோம், நீங்க உண்மை பேசக்கூடியவங்கள்ல அப்படின்னு சொன்னா, இதோ நான் சொல்கிறேன், அல்லாஹ் தான் ஒருவன், நீங்கள் வணங்கக்கூடியவை எல்லாம் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, அல்லாஹ் தான் ஒருவன், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்ன பொழுது எல்லாரும், சில பேர் கேட்டாங்க, சில பேர் அப்படியே போயிட்டாங்க. ஒவ்வொரு தலைவரையா பேர் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒவ்வொரு ஆண்களையும் பெண்களையும் தன்னுடைய குடும்பத்தார்களுடைய ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி அழைப்பு கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிலே இந்த ஷைத்தான் அபூலஹப் என்ன தெரியுமா செஞ்சான், மண்ணை அள்ளி தூக்கி போட்டான் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி. மண்ணை அள்ளி தூக்கி போட்டு, நம்ம சொல்றோம்ல மண்ணா போயிடுவான் அப்படின்னு மண் அள்ளி போடுவாங்கல்ல, அதே மாதிரி தரிபத் யதாக்க, உன்னுடைய கை நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி மண் அள்ளி போட்டான். ஆனா அல்லாஹ் குர்ஆன் முழுவதிலும் அந்த ஓதக்கூடிய வசனத்தை அல்லாஹ் தஆலா அவனுடைய கைகள் தான் நாசமாகட்டும், தப்பத் யதா அபி லஹபின் வ தப், அவனுடைய கைகள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்.
இது நமக்கு இன்னொரு விஷயத்தை ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. எப்பொழுது உங்களுக்கு எதிராக உங்களை ஒருவன் அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தானோ செய்கின்றானோ, ஒருவேளை நீங்க சக்தி இல்லாதவர்களாக அல்லது ஒரு பவர் இல்லாத பொசிஷன் இல்லாத ஒரு நிலையில் இருக்கலாம், உங்களை விட ஒரு பொசிஷன்ல இருந்து கொண்டு உங்களை ஆட்டி படைக்க வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நினைத்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் கொடுப்பான். அல்லாஹ் எப்பவுமே நலிவடைந்தவர்களோடும் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களோடும், அநியாயமாக ஒருவரை பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்புக்குள்ளாரவருக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நம்ம ஈஸியா எல்லாரையும் நோகடிச்சிடக்கூடாது, ஈஸியா எல்லாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது, யாரையும் நாம் அநியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம பணக்காரனா இருக்கலாம், ஒருத்தர் அநியாயம் பண்றோம்னு வைங்க, அதற்கு பதிலை அவன் கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் நேரடியாக கொடுப்பான். அவனால கொடுக்க அவசியம் இல்லை, அவனால முடியாது, அவன் அப்படியே இருந்துருவான், அவன் கஷ்டப்பட்டவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அல்லாஹ் அந்த அநியாயத்தை விடமாட்டான், அவன் பதில் கொடுப்பான் நிச்சயமாக. இது உலகத்துல நீங்க நேரடியாகவே உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். என்ன சில பேருக்கு கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், சில பேருக்கு உடனே அல்லாஹ் கொடுத்துருவான். பதிலுக்கு பதில். சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அல்லாஹ். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். எனவே இந்த உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய அபூலஹபினுடைய மனைவி, இவை எவ்வளவு கொடுமைகள் செய்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நோவினை கொடுப்பதிலே கணவனை விட எந்த விதத்திலும் குறைந்தவளாக இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி போய் என்ன செய்வா, வீட்டை விட்டு வெளியே வர முடியாத மாதிரி முள் அவ்வளத்தையும், முள்ளு மரம் எல்லாத்தையும் போய் போட்டு வருவா, குப்பைகளை எல்லாம் போய் போட்டு வருது. ரசூலுல்லாஹ்வுக்கு நோவினை. பெருமானார் இந்த பாதையாக வருவார்கள் என்பதை அறிந்து அந்த பாதையிலே முற்களை தூவி விட்டு போவாள். இதை ஒரு தொழிலாகவே செய்து கொண்டு வந்தார். என் நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏசிக்கொண்டே பேசிக்கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்து வீடு தான் மக்காவில், அபூலஹபினுடைய வீடு எங்கன்னா கொஞ்சம் பக்கத்துல தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டிக் கொண்டே பேசிக்கொண்டே, ரசூலுல்லாஹ் வீட்டில் அவங்க ரசூலுல்லாஹ்க்கு விளங்குற மாதிரி திட்டி திட்டி பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு தடவை என்ன நடந்துச்சு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காபாவில் மக்காவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவர் நேரடியா வர்றா. இந்த பெண்மணி யாரு? உம்மு ஜமீல், அபூலஹபினுடைய மனைவி. கையில ஒரு அம்மி குளவி, ஒரு பெரிய ஒரு உலக்க கையில தூக்கிக்கிட்டு ரொம்ப வேகமா கோபத்தோட வந்து, என்ன அபூபக்கரே, உங்க ஃப்ரெண்டு உங்களுடைய நண்பர் எங்க? அவர் மட்டும் என் கையில கிடைச்சாருன்னா அவ்வளவுதான். என்னாச்சு? என்னமோ அவர் எங்களை பற்றி கவி பாடுகிறாராம். இந்த வசனம் இறங்கப்பட்டதற்கு பிறகு தப்பத் எதா அபீலஹபின் வந்துச்சு இல்லையா, இந்த வசனம் குர்ஆன் ஆயத்து, இது இறங்கினதுக்கு அப்புறமா ஏதோ கவிதை நடையில் அவர் எங்களை பற்றி எல்லாம் குறை சொல்கிறாராமே, என்ன அவருக்கு என்ன தைரியம்? அவர் மட்டும் என் கையில கிடைச்சா இந்த இந்த அம்மிக்கல்லால, இந்த உலக்கையினால அவருடைய வாயை நான் உடைச்சிருவேன், வாயவே உடைச்சிருவேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ரொம்ப ஆக்ரோஷமா ஆர்வமா பேசுறார். ரசூலுல்லாஹ் எங்கேயும் இல்லை, அவ பக்கத்துல தான் நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எங்கேயும் இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹும் பக்கத்துல நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருப்பதை அவளால் பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவருடைய பார்வையை திரையை போட்டு தடுத்துட்டான். தடுத்து தன்னுடைய அபூபக்கர் நாயகம் அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு தூரம் வேகமா என்கிட்ட சொல்லிட்டு போறாளே, ரசூலுல்லாஹ் அங்கதான் பக்கத்துல தான் நிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே புரியலையே என்று ஆச்சரியத்தோடு ஒன்றும் தெரியாதவர்களா நிக்கிறாங்க. அப்போ வேகமா சொல்லிட்டு, அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்படியா கவிதையெல்லாம் பாடுவாரா? முஹம்மது அவர்களுக்கு கவிதையெல்லாம் பாட தெரியாது, அவர் என்ன படிக்கவா செஞ்சாரு?
அவருக்கு கவிதையெல்லாம் பாட தெரியாது. அது கரெக்டு தான், அவளுக்கு கவிதையெல்லாம் பாட தெரியாது. அவர் நான் இவள் கவி பாடுகிறாள், நீ தான் நல்லா கவி பாடுவிய. ஆமா, நான் நல்லா கவி பாடுவேன். இழிவுக்குரியவர்களைத்தான் நான் திட்டுகிறோம், இழிவுக்குரியவரை தான் நான் ஏற்க மறுக்கிறோம், அவரது கட்டளைகளை எல்லாம் நாம் புறக்கணிப்போம், அவருடைய மார்க்கத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு கவிதை நடையில் அந்த உம்மு ஜமீல் பாடிவிட்டு, இன்ம வந்தா சொல்லி வைங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. அந்த பெண் திரும்பி போயிட்டா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. உம்மு ஜமீல் போனதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இங்க தானே இருக்கிறீங்க ரசூலே, உங்களை என்ன பார்க்காம அவ பாட்டுக்கு என்னெல்லாமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாளே என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஒண்ணு இல்லை அபூபக்கர் அவர்களே, அவள் என்னை பார்க்கவில்லை, என்னை பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவளுடைய பார்வையை என்னை விட்டு மறைத்து விட்டான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி நபியை பாதுகாத்தான். இன்னும் ஒருபடி போய் பக்கத்து வீட்டுக்காரர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல இதுவும் இவரும் அபூ லஹபினுடைய வீடும் ஒண்ணு. அதே போல மற்ற பக்கத்து வீட்டுக்காரர்களையும் சேர்த்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு நோவினை செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்களாம், ஆட்டினுடைய குடல் இருக்குல்ல, ஆட்டினுடைய குடல் ஒரு மாதிரியான நஜீஸ், அது அந்த அசுத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த குடலை கொண்டு ரசூலுல்லாஹ் வீட்டு முன்னாடி வீட்டுக்குள்ள போட்டுறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைப்பதற்காக அடுப்பை பத்தி தட்டை வச்சா அந்த தட்டில் கொண்டு அந்த கழிவை கொண்டு போட்டுட்டு போறது. கழிவை கொண்டு இப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ அசிங்கமான மனித கழிவை கொண்டு போட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? அசிங்கமான ஒரு கழிவை கொண்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டால் நமக்கு எவ்வளோ கோபம் வரும். ரசூலுல்லாஹ் வீட்டில் அப்படியே தூக்கி போட்டு போவாங்க. பெருமானாருடைய வீட்டில் எந்த அளவுக்கு சமையல் செய்யக்கூடிய இடத்தில் வேகமா போட்டு அந்த தட்டுல போட்டுட்டு போவாங்கன்னா, நீ இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்றத சொல்ற மாதிரி அவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டார்கள். அதுல அபூ லஹப், ஹக்கம் இப்னு அபுல் ஆஸ், அப்புறம் உக்பா இப்னு அபூ முஈத், அதி இப்னு ஹம்ரா, இது போன்றவர்கள் எல்லாம் இந்த பாதகமான காரியத்தை செய்து கொண்டு வந்தவர்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, இவங்களுடைய தொல்லை தாங்க முடியாம அவங்க வீட்டிலேயே ஒரு சுவரை எழுப்பி கொண்டு அந்த சுவரை எளிமையாக வாழ்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரியான கழிவுகளை கொண்டு போடுறாங்கன்னு ஒரு சுவரை வளைத்து கொண்டு அதுக்கு பின்னாடி இருந்து சமைக்கக்கூடியவர்களாக மாறினாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு உள்ள வச்சு போட்டா அந்த கழிவை குச்சியால எடுத்துட்டு போய் வெளியில போய் நின்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், வெளியில தூக்கி போட்டுட்டு, அப்துல் மனாஃபுடைய குடும்பத்தார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து தான், அப்துல் மனாஃபுடைய குடும்பத்தார்களே, இதுதான் நீங்கள் அண்டை வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு செய்யக்கூடிய லட்சணமா, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கமா என்று கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் பொறுத்து கொண்டு சபூர் செய்து கொண்டிருந்தார்கள். நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி யாராவது ஒரு குப்பையை போட்டா கூட பக்கத்து வீட்டில் போய் சண்டை பிடிக்கிற மாதிரி நம்ம சண்டை பிடிக்கிறோமா இல்லையா? அதாவது நமக்கு சண்டை, அவங்க நம்ம கூட சண்டை போடுறாங்களா இல்லையா நம்ம போட்டுட்டோம்னு சொன்னா? அண்டை வீட்டுக்காரர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு துன்புறுத்துதலும் செய்தும் போதும் கூட ரசூலுல்லாஹ் மன உறுதியோடு இருந்தார்கள். ஒரு சில பேர் உட்கார்ந்து காபத்துள்ளால உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தூரமா நின்று கேலி செய்து ரசூலுல்லாஹ்வை திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருந்து என்ன பேசுறாங்கன்னா, இதோ முஹம்மது தொழுது கொண்டிருக்கிறார், ஏதோ முஹம்மது தொழுது கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டை சொல்லி அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் ஒட்டகத்தெல்லாம் அறுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒட்டகத்தை அறுத்து அந்த ஒட்டகத்தினுடைய குடல் கழிவுகளை யார் போய் எடுத்துட்டு வர்றா, எடுத்துட்டு இந்த முஹம்மது மேல போடணும், யார் செய்யறா இந்த வேலையை என்று சொன்னவுடன் அதிலிருந்து உக்பா
என்ற ஒருத்தன் ஷைத்தான் அங்கிருந்து என்ன செஞ்சான், நான் போய் எடுத்துட்டு வர்றேன், இவர் மீது இவரை அவமானப்படுத்துவதற்கு நான் முன்னாடி போறேன்னு போய் அந்த கழிவுகளை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து, ஒட்டக கழிவு என்றால் சாதாரணமானதல்ல, பயங்கரமான வெயிட்டா இருக்கும். அந்த கழிவு அப்படியே சுத்தம் செய்யாமல் அப்படியே அறுத்ததற்கு பிறகு எடுத்துட்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், சுஜூதில் கிடந்தார்கள். சுஜூது செய்யும் வரை அந்த கயவன் அமைதியாக இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போய் படுத்த உடனே அந்த கழிவை தூக்கி கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்தில் போட்டான். ரெண்டு பக்கமும் இப்படி போட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பாரம் தாங்க முடியாமல் ரசூலுல்லாஹ் அப்படியே சுஜூதிலேயே நீண்ட நேரம் இருந்தார்கள், நீண்ட நேரம் இருக்கிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சுஜூதில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் அங்கிருந்து யாராலும் தடுக்க முடியவில்லை, எல்லா தலைவர்கள் அங்கிருந்து ரசூலுல்லாஹ் இப்படி அநியாயம் நடக்கிறது என்ற செய்தியை அன்னை ஃபாத்திமா அம்மையார், அன்பு மகள் ஃபாத்திமா, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா அம்மையார் கேள்விப்பட்டவுடன் சீறி பாய்ந்து கொண்டு ஓடி வந்து, சிறுமி ரசூலுல்லாஹ்வுடைய மகள் வெறும் சிறுமி, அவ்வளவு பெரிய 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 ஆட்கள் இருக்கிறாங்க, யாராலும் அதை தடுக்க முடியவில்லை. பெருமானார் மகள் சிறுமியாக இருந்த ஃபாத்திமா அம்மையார் ஓடோடி வந்து அதை தள்ளி விட்டு கீழே ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்திலிருந்து கீழே இழுத்து போட்டு கொண்டு, அத்தனை சக்தி படைத்தவர்களாக இருந்த, அத்தனை பெரியவர்களாக இருந்த, பவர்ல இருந்த அவ்வளவு பேரையும் நோக்கி சொன்னார்கள், அவ்வளவு பேரையும் நோக்கி கடிந்து கொண்டு சீறி பாய்ந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருந்த அந்த அளப்பெரிய அன்பு. அப்பா மகளுடைய அன்பெல்லாம் உங்களுக்கே தெரியும். தாய் தந்தை மீது ஒரு விஷயம் என்றால் மகள் நொறுங்கி போய் விடுவாள், மகளுக்கு ஒரு கஷ்டம் என்றால் தந்தை நொறுங்கி போய் விடுவான். ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டு அப்படியே துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த குறைஷிகளை, இந்த கைவர்களை பெயர், ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி, கிட்டத்தட்ட 7 பேர், இந்த 7 பேருடைய பெயரையும் சொல்லி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள், இவர்களை நீயே தண்டிப்பாயாக என்று சொன்னார்கள். அந்த அத்துணை பேர்களும் பத்ரு யுத்தத்திலே கொல்லப்பட்டு கிணற்றிலே மலக்குமார்களால் கொல்லப்பட்டு ஒவ்வொருவரும் அந்த கிணத்திலே கிடந்தார்கள் என்று நாம் அந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லாலும் செயலாலும் அவர்களை உடலாலும் மனதாலும் கஷ்டப்படுத்தினால் இன்று வரை அவரை கஷ்டப்படுத்த நினைப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விடமாட்டான். எனவே ரசூலுல்லாஹ் ஹபீப் அல்லாஹ்வுடைய அன்பிற்குரியவர், பாசத்திற்குரியவர், நம் அனைவருடைய நெஞ்சத்திலும் உயிருக்கு உயிரான, உயிருக்கும் மேலானவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த வரிசையிலே இதனை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் இன்னும் விரிவாக மற்ற செய்திகளை நாம் பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான அளப்பெரிய அன்பை உடையவர்களாக நம்மை ஆக்குவானாக. இன்று நாம் எதையெல்லாம் கேட்டோமோ, எதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டோமோ அதன்படி நாம் வாழ்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்படைவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.